ஹாய் மக்களே, நான் தான் இர்ஃபான். ஸோ இன்றைக்கி நார்த் இந்தியா ட்ரிப்பில் நம்ம 13ஆவது நாளில் இருக்கிறோம். அஜ்மீர், ஜெய்ப்பூர் முடிச்சுட்டு ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆக்ராவுக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பிளான் வந்துட்டு ஆக்ராவில் தாஜ்மஹாலையும் அதே மாதிரி நம்ம வந்துட்டு ரெட் ஃபோர்ட் பார்க்குறது தான் நம்மளுடைய பிளான். ஸோ ஒரு நைட்டு வந்துட்டு நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னு சொன்னால் அப்போ தான் ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clockலாம் தாஜ்மஹால் ஓப்பன். ஸோ அங்கே போயிட்டு அதிலேருந்து ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் தாஜ்மஹாலும் அதுக்கு பிறகு ரெட் ஃபோர்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான். ஸோ அதுக்காக வேண்டி தான் இப்போது நம்ம ஜெய்ப்பூர் முடிச்சுட்டு அங்கேருந்து டேரெக்டாக நம்ம இப்போ ஆக்ராவுக்கு ரூமில் செக்இன் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு நைட்டு தான். ரெண்டாவது தாஜ்மஹால் ரொம்ப பக்கமாகவும் இருக்கணும், லேட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தாஜ்மஹால் பக்கத்துலேயே ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இங்கே டாப் ரூஃப்லேருந்து அந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒய்ஃப் கூட ஒரு சேரில் உட்காந்து தாஜ்மஹால் ஃப்ரண்ட்டில் டீ குடிக்கிற மாதிரி, ஜூஸ் குடிக்கிற மாதிரி அந்த வியூ booking.comல பார்த்தோன்னே இதை தான் புக் பண்ணணும் அப்படின்ட்டு செலவு பண்ணி கொஞ்சம் சீப்பாகவும் இருந்துச்சு. ஸோ அதுதான் புக் பண்ணோம். ஸோ இப்போ அந்த ரூம் அங்கே வாசப்படில் தான் இப்போக்கி நம்ம இங்கே வந்து இருக்கிறோம். அந்த ஏரியா பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கப்புனாலும் கப்பு, அப்படிப்பட்ட கப்பு, ஃபுல்லாக சாக்கடை நாற்றம் தான். அந்த தாஜ்மஹால் இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனால் ரூம்குள்ளார அந்த ஸ்மெல்லு இல்லை. ஸோ இந்த இது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ஹாஸ்டலு. ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ், பேச்சுலர்ஸ் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபேமிலிக்காகவும் இவங்க இன்னொரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. அங்கே தான் வந்துட்டு நம்ம 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு ரூம் மேலே, ஒரு ரூம் கீழே. பட் இந்த பில்டிங் ஃபுல்லாக பார்த்தா இந்த பேச்சுலர்ஸ், ட்ராவலர்ஸோடைய கையெழுத்து, அவங்களுடைய சைன் இதுதான் இருந்தது. அது அட்மாஸ்பியரே அப்படி தான். நீங்கள் பேச்சுலராக வந்தீங்கன்னா இது சூப்பர் இடம். அதே மாதிரி இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் ஃப்ரீ தான். ஓரளவுக்கு நார்மலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். பட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் அன்றைக்கி என் வாய்ஸ் பார்க்கணுமே, ஐயோ ரொம்ப கேவலமாக இருந்தது. அந்த வாய்ஸை நீங்களே கொஞ்சம் நேரடியாக லைவில் கேளுங்க. என்னடி வாய்ஸ் இது? ஸோ அதனால் நான் பேக் வாய்ஸ் கொடுக்குறதே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம தாஜ்மஹால் மார்னிங் எந்திரிச்சாச்சு. ஆனால் மார்னிங் உள்ள மிஸ்ட்டை பாருங்கள். தாஜ்மஹால் ஆக்சுவலி இதுக்கு நேராக தான் இருக்குது. நான் ஒரு வியூஸ் பார்த்தேன், இங்கேருந்து தாஜ்மஹால் வியூ அருமையாக தெரியும் ஆக்சுவலி. ஆனால் நமக்கு மிஸ்ட்டு மறைச்சிட்டு ஸோ ஏகப்பட்ட ஃபாரினர்ஸுங்க. ஆக்சுவலி அதே மாதிரி இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இங்கே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ சாப்பிட்டோம், ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. 2 பேருக்கு ஃப்ரீ, அதுக்கு மேலே வந்தால் கொஞ்சம் பைசா. ஸோ இப்போ இங்கேருந்து சாப்பிட்டுட்டு ஸோ இப்போ தாஜ்மஹால் நோக்கி கிளம்புறோம். ஆக்சுவலி என்னுடைய பிளானில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், மார்னிங் ஒரு 7 o'clock ஓப்பன் ஆகிற டைமே உள்ளே போகணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் மணி 10, இப்போது 10 வரைக்குமே மிஸ்ட்டு விலகலை. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் போகிறோம். ஆக்சுவலி இங்கே வந்துட்டு வெளியில் இந்த மாதிரி ஒரு சின்ன வேன் மாதிரி அங்கேயே கேட்லேருந்தே உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. 20 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. சரி, நம்ம வயசானவங்களாம் நம்ம குரூப்பில் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதை எடுத்தோம். ஸோ அதே மாதிரி அங்கே போனோம். நம்ம வந்துட்டு கைடு கூட நம்ம அங்கே ஹையர் பண்ணியாச்சு. ஸோ கைடு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கைடுக்கு பைசா வந்துட்டு நான் கடைசியாக சொல்கிறேன் எவ்வளோ கொடுத்தன்ட்டு. பட் ஆனால் ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து. பட் ஆனால் ப்ரைஸ் கூட. பட் இது கவர்மெண்ட் ப்ரைஸ் தான், அவங்களாம் யாரும் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு குரூப்பில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கைடுக்கு நீங்கள் இவ்வளோ தான் ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே எழுதியிருக்கு. ஸோ இதான் நமக்கு டிக்கெட்டு. அவரே நமக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. இது ஒரு பென்சில் ஃபுட் ஐட்டம் ரொம்ப அலோவ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். இந்தியா ப்ளஸ் இதான் ஆக்சுவலி செக்இன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டுருக்கோம். ஏர்போர்ட் செக்இன் மாதிரி. அதான் எங்கள் கைட் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா ஓகே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான் வந்துட்டு அப்போது தாஜ்மஹால் கட்டுறதுக்கு வேலை பார்த்தவங்க, தொழிலாளர்கள் தங்குறதுக்கான ஒரு இடமா. இதுவுமே கிட்டத்தட்ட 500 வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதுதான் அவர் இங்கிலீஷில் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு செக்யூரிட்டி தங்குறதுக்கு இந்த இடத்த மாற்றிட்டாங்களாம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பிளேஸாக போய் அது என்ன, அதோட வரலாறு என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ தமிழ்லையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்கள் கைடுக்கு காசு கொடுத்து கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு நான் ஃப்ரீயாக சொல்கிறேன். அதே மாதிரி எங்கள் சிஸ்டர் வந்துட்டு கொஞ்சம் கால் முடியாதவங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எங்கள் வீல் சேர் கூட அலோவ் பண்ணாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் கேளுங்க.
East Gate. Second one over there is a West Gate. West Gate. And third one South Gate, Southern Gate. Okay. And actually this is the main entrance. East Gate. Second one over there is a West Gate. West Gate. And third one South Gate, Southern Gate. Okay. And actually this is the main entrance, North Gate. Okay. It's called Royal Entrance also. Royal entrance. Urdu language called Shahi Darwaza. Shahi Darwaza. Shahi means royal. Royal. Okay. Height bottom to top, 105 feet, about 35 meters. Once again, 105 meter. And look at the front side and side one, see the design, flower, leaf, petals. See the designing? Look like color painting. But no color, no painting. It's all real, gems stone, jewels stone, inlaid with the white marble. Only stones and marbles. Yes, you know gems stone, jewels stones? Ladies know very well. Same like the Jaipur. Ladies use for jewelry like a ring, earring, pendant. It's all real stone. Some stone India, some stone outside India. This is stone worth, that's why long time, and this is stone worth, that's why a lot of money also. Okay. Because marble not expensive, labor not expensive, expensive only stones. When we go jewel shop, by weight, by carat, that's why more valuable Taj Mahal. Look at the writing work also. Entrance also stone. North Gate. It's called Royal Entrance also. Royal entrance. Urdu language called Shahi Darwaza. Shahi Darwaza. Shahi means royal. Royal. Okay. Height bottom to top, 105 feet, about 35 meters. Once again, 105 meter. And look at the front side and side one, see the design, flower, leaf, petals. See the designing? Look like. அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கிலீஷில், ஸோ அது ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு ஒரு கேட் இருக்குது, அது சவுத் கேட்டு, ஈஸ்ட் கேட்டு, அதே மாதிரி இது வந்துட்டு ராயல் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு உருதில் ஒரு பேர் சொன்னாப்புல. ஸோ இந்த வழியாக தான் மன்னர்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு தாஜ்மஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்களாம். ஸோ இப்போ அந்த கேட்டு தான் வந்துட்டு நம்மலாம் போகிறதுக்கு இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட 105 அடி உயரம் இருக்குமா அதோட என்ட்ரன்ஸு, அதே மாதிரி 35 மீட்ரு. இப்போ இங்கேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு அது கலர் மாதிரி தெரியும், ஆனால் அது ஆக்சுவலி கலரும் கிடையாது, பெயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸு அண்ட் ஒயிட் மார்பிளாம். ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு கலர் மாதிரி தெரியுமா, ஆனால் ஃபுல்லாகவே அது ஸ்டோன்ஸ் மூலியமாக தான் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறது என்னன்னு சொன்னாக்க, அந்த என்ட்ரன்ஸில் முன்னாடி அந்த டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 11 டோம் இருக்கும் சின்னதாக, அதே மாதிரி பேக் சைடில் பார்த்தாலும் ஒரு 11 டோம் இருக்கும். அதுக்கும் என்ன ஒரு கதை சொல்கிறாப்புலனாக்கா, ஒவ்வொரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிறது குறிக்கிறது விதமாக ஒவ்வொரு டோம் வச்சுருக்காங்களாம். முன்னாடி ஒரு 11 டோம், பின்னொரு 11 டோம், ஆக மொத்தம் 22 வருஷம் ஆனிச்சான் இந்த டோட்டல் பில்டிங் கட்டி முடிக்கிறதுக்கு. ஸோ அதை குறிக்கிற வகையில் தான் அங்கே 22 டோம் வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. மொத்தம் 20,000 ஆட்கள் வந்துட்டு இந்த தாஜ்மஹால் கட்டுறதுக்காக வேலை பார்த்தாங்களாம். இதில் வந்துட்டு தாஜ்மஹால் ஸ்டார்ட் பண்ணது 1631 ஸ்டார்ட் பண்ணி 1653 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 22 வருஷம் ஆகியிருக்கான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி சன் டு சன்ரைஸ் வந்துட்டு சொல்கிறாப்புல, சம்மரில் வந்துட்டு சன்ரைஸ் காலைல 5 மணிக்கும், வின்டரில் வந்துட்டு சன்ரைஸ் 6:30 மணிக்கும் இருக்குமா. அதே மாதிரி சன்செட்டு பொறுத்த வரைக்கும் வின்டரில் 6 மணிக்கும், சம்மரில் வந்துட்டு 7:30 மணிக்கும் இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் மக்களுக்கு இங்கே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ சன்ரைஸை பொறுத்து தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே நுழைய போகிறோம், அதோட பிரமிப்பை வந்துட்டு நம்ம கண்டு ரசிப்போம். Far from you. 3 days open. Real grave. According to Islamic calendar before Ramadan. Now open next month, February. இந்த தாஜ்மஹால் ஒவ்வொரு ரமலான்லேயும் 3 நாளைக்கு திறக்கப்படும். அந்த சமயத்தில் இந்த தாஜ்மஹாலுக்கு அடிப்பகுதி வரைக்கும் மக்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படுவாங்க. அந்த டைமில் எல்லாருக்கும் டிக்கெட்டு ஃப்ரீ, காசு எதுவுமே வசூலிக்கப்பட மாட்டாது. அங்கே போனால் இஸ்லாமுடைய அந்த உருது மியூசிக் அதெல்லாம் கூட அங்கே ப்ளே பண்ணுவாங்க. இது ரமலானில் 3 நாள் எல்லாருக்கும் அனுமதி உண்டு. ஆக்சுவலி இது தாஜ்மஹாலோட ரைட் சைடு வியூ. ஸோ இங்கே ஏதோ ஒரு மேஜிக் காட்டுறதுக்கு கொடுக்குறாரு, அது என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவார். No joint anywhere. Yes. So 1 blocks. You see the side, 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Okay. Now come with me. எதுவுமே 3D effect. ஒரே கல்லது. அதுதான் ஒட்டலாம் வைக்கல. So now look at how many. Now one look at how many. ஃபுல்லாகவே அதே தான். ஏ அப்பா Zigzag like a double. எடுத்து பாரு. எஸ். செஞ்சதுக்கு தான் காசு.
zigzag, 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 zigzag like this. Like a kid. 3D effect like illusions. இதில் பார்க்கும்போது கற்பனையில் பாரு, இங்கே பார்க்கும்போது 4 தூண் தான் நமக்கு இருந்துச்சு. ஆனால் மேலே போகும்போது இப்படி வந்து இப்படி உள்ளே போய் இப்படி வந்து இப்படி உள்ளே போய் இப்படி வந்து இப்படி உள்ளே போன மாதிரி இருக்கு பாரு. வளைவு வளைவாக தெரியுதா zigzag. Tourism and handwork. Yeah. Very famous handwork also in Agra. 3-4 kind of handwork today also working. You know, backside forming. Very, very solid glue. Same glue use same family, same generation. Now also preparing. But they don't teach anybody. Oh, because secret recipes. Secret recipe. Recipe like Coca-Cola. இது பல பேர் பார்க்காத தாஜ்மஹாலோடைய பேக் சைடு. ஆக்சுவலி இது ஒரு பள்ளிவாசல், இவங்க தொழுகிறதுக்காக உள்ள ஒரு பள்ளிவாசல் அங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தோம்னா இது ஃபுல்லாக பேக் சைடு. ஆனால் உங்களுக்கு பார்த்தாலும் ஃப்ரண்ட் சைடு மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் கிட்ட பார்க்குறதுலாம் இப்படி இருக்குது, எட்டி பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கும். நிறையா மூவியோடைய ஷூட்டிங்லாம் வந்துட்டு இங்கே தான் எடுப்பாங்க, பேக் சைடில் தான். முன்னாடி க்ரௌட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ பிரம்மாண்டம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் காமிச்சிருப்பாப்பில் ஒரு தூணில் இருக்கக்கூடிய ஒரு 3D இல்யூஷன். உங்களுக்கு அது அநேகமாக இங்கிலீஷ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் விளக்கி புரிஞ்சதும் புரியாமல் போகக்கூடாதுன்றதை நான் அப்படியே விட்டுட்டேன், விளக்கலை. பட் ஆனால் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ். இந்த இடத்துக்கு வந்தால் ஏதோ நம்மளை அறியாமல் ஒரு விதமான உணர்வு. ஸோ நாங்கள் ஆக்சுவலி உள்ளேயும் கூட பார்த்தோம். அதுக்கு 600 500 டிக்கெட் பே பண்ணி உள்ளே போய் அந்த சமாதியை பார்த்தோம். பட் அங்கே வீடியோ அலௌட் இல்லை. இதுதான் அவர் சொன்ன விஷயம். இப்போ எல்லாமே இது ஒரே கல்லாக தான் இருக்கும் இங்கேருந்து பார்க்குறப்ப. ஆனால் நம்ம எட்டிலேருந்து பார்க்குறப்ப இது உங்களுக்கு ஒரு ஜிக்ஸாக் மாதிரி தெரியும். நம்ம கண்ணை வந்துட்டு ஏமாத்துகிற ஒரு வகையில். அது எப்படி எனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரில. அவர் இங்கிலீஷில் சொன்னார், ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. அது உங்களுக்கு தூரமாக பார்த்து விளக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் நான் அந்த வீடியோ எடுத்து காட்டுறேன். கோப்ரோவில் அது எந்தளவுக்கு கிளியராக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி எனக்கு கோப்ரோவே பிடிக்கல. நிறைய வீடியோஸில் வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷன், அந்த தாஜ்மஹால் அழகே கெடுக்கிற மாதிரி இதோடைய வீடியோ டிஸ்ட்ராக்ஷன் வந்து கெடுத்துட்ருக்கு. பட் எனக்கு டைம் இல்லை இதை ப்ராப்பராக எடிட் பண்ணேன். ஸோ ஜஸ்ட்டு என்னோடய மெமரிக்காக தான் இதை நான் அப்லோட் பண்ணுறேன். பல வருஷம் கழித்து யூடியூப்பில் பார்த்தாலும் நமக்கு தெரியுமேன்ட்டு. ஸோ இதுதான் இந்த யமுனா ரிவராக பின்னாடி போகிறது. ஸோ அது அங்கே இருக்குது. பட் ஓரளவுக்கு இப்போ தெளிஞ்சிட்டு, மார்னிங் ரொம்ப மிஸ்டாக இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் தெளிஞ்சிட்டு, ஸோ அந்த ரிவர் வரைக்கும் தெரியுது. இங்கேருந்து ஒரு இடத்துல நம்ம பார்த்தா தான் அந்த செங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஜெயில் தெரியும். அங்கேருந்து தான் தாஜ்மஹால் கட்டின ஷாஜஹான் வந்துட்டு கடைசி வரைக்கும் அந்த ஜெயிலில் பார்த்துட்டே தாஜ்மஹாலை மரணிச்சார் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த ஒரு ஏரியாவில் இருக்குது. அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் இருந்தது. பட் டைம் அன்றைக்கி சரியாக அமையலை. ஒரு பிரசிடெண்ட், ஏதோ ஒரு ஆஃப்ரிக்கா பிரசிடெண்ட்டோ ஏதோ ஒரு பிரசிடெண்ட் வராங்கன்னு ரோடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எங்களால் முழுசாக அந்த இடத்துக்கு செங்கோட்டைக்கு போக முடியல. பட் ஆனால் இதில் நான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு சின்ன ஒரு விண்டோ மாதிரி இருக்கும் அந்த ஆற்றுக்கு அங்கிட்டு. அதான் அந்த ரெட் ஃபோர்ட், செங்கோட்டைன்னு சொல்கிற ஒரு பிளேஸு. ஸோ தாஜ்மஹாலில் நீங்கள் எவ்வளோ நேரம் நின்னாலும் நின்றுட்டே இருக்கலாங்க. இது உள்ளே, அதுவும் வெளியில் பார்க்குறத விட நீங்கள் உள்ளே போனீங்கன்னு வைங்களேன், 200 காசு கொடுத்து, அதுவும் கைடு கூட போகிறப்ப அவங்க உள்ளே வந்துட்டு ஒரு ஸ்டோனில் அப்படியே இருட்டாக இருக்குது, லைட் அடித்து காட்டுறாப்புல அப்படியே தகன்னு மின்னுது. அதை பார்த்துட்டே நாங்கள் ஒரு ரிங் வாங்கினேன். அந்த ஸ்டோன், அந்த தாஜ்மஹாலில் பயன்படுத்தின அதே ஸ்டோன் எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் ரேட்டு 12,000 சொன்னான் அந்த ரிங்கு. ஆனால் கடைசியில் நான் வாங்கின விலை 4,500 வாங்கினேன், 12,000 சொல்லி. 3 மடங்கு ப்ரைஸ் கூட சொன்னானுங்க. ஸோ அந்த இடத்துக்கு நான் போவேன்னு நினைக்கிறேன். அது வீடியோவில் பின்னாடி அது ஃபுட்டேஜ் இருக்கா இல்லைன்னு தெரில. ஏன்னா நான் எடுத்த ஃபுட்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு 100 GB ஃபுட்டேஜ் வந்துட்டு எரேஸ் ஆகிட்டு. அதனால தான் இப்போ ரீகவர் பண்ணி எதெல்லாம் வந்துச்சோ அதெல்லாம் ஒட்டி பேஸ்ட் பண்ணி நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இது என்னுடைய மெமரிக்காக தான் போடுறேன். அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஏதோ உங்களுக்கு புதுசாக போகிறவங்களுக்கு ஏதாச்சும் இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நம்புகிறேன். பட் ஆனால் நீங்கள் தாஜ்மஹாலுக்கு உங்களுக்கு ஒரு ½ டே தேவைப்படும். நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா ஒரு 2 மணி வரைக்கும் நீங்கள் தாஜ்மஹாலே அப்படியே சுற்றிட்டு இது அழகை ரசிச்சுட்டு ஒவ்வொரு மூலையிலேருந்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான அழகை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் தாஜ்மஹாலுக்கு ஒரு ½ டே வச்சுக்கோங்க. இன்னொரு ½ டே வந்துட்டு செங்கோட்டைக்கு. ஸோ ஆக்ராவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் போதும். ரெண்டாவது இந்த ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் ப்ரீ புக் பண்ணலாம், இல்லை இங்கே வந்து நீங்கள் டைரெக்டாகவும் டிக்கெட் எடுக்கலாம். ஸோ மார்னிங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. அதுக்கு பிறகு நீங்கள் ரெட் ஃபோர்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் வந்துட்டு கரெக்டாக சூட் ஆகும்.
அதே மாதிரி இவர் சொன்னாப்புல பௌர்ணமி அன்னைக்கு ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஒரு நாளைக்கு 600 ரூபா டிக்கெட்டாக அது. ஸோ அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில், ஏன்னா இந்த தாஜ்மஹால் உள்ள எங்கேயுமே எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஸோ அந்த பௌர்ணமி ஒளியில் வந்துட்டு தாஜ்மஹால் அப்படி க்ளோ ஆகுமா. அந்த அழகை ரசிக்கிறதுக்கே ஃபாரினர்ஸ் வந்துட்டு அவ்வளோ பேர் வருவாங்களாம் 600 ரூபா டிக்கெட் கொடுத்து. இவர் என்கிட்ட கைட் சொன்னாப்புல, நீங்கள் ஒரு டைம் பௌர்ணமி டைமில் நைட்டு வாங்க, நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன். அப்படியே அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் நீங்கள் மயங்கி கீழே விழுந்துருவீங்க, அப்படி அவ்வளோ அழகாக லைட்டு போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொன்னாப்புல. அதுக்கான முயற்சி நான் ஈடுபட்டுருக்கேன். உங்களுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சோலோ ட்ராவலாக இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் கூடுமான அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பௌர்ணமியை மையப்படுத்தி போகிறதுக்கு பாருங்கள். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஆக்ரா முடிஞ்சிட்டு நாங்கள் அடுத்து ஆக்ராலேருந்து டெல்லிக்கு தான் போகிறோம். ஸோ எங்களோட 14வது நாள் டெல்லி. ஆக்சுவலி 2 நாள் டெல்லிக்கு பிளான் போட்டிருந்தேன், 14, 15ன்னு சொல்லிட்டு. பட் ஒரு நாள் அங்கே சோலாங் வேலியில் கழிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால டெல்லிக்கு ஒரு நாள் ஆயாச்சு. ஸோ ஒரு நாளில் டெல்லியில் என்னென்ன இடம் பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ டெல்லியிலையும் ஒரு ஹோட்டலில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் என்னங்கிறத பார்க்கலாம்.